பாஸ், பீரியட்ஸ் டைம் வந்துருச்சு. நாங்க வெளியே கிளம்ப ரெடியா இருக்கோம். கேட்டை திறந்து விட்டா நாங்க சிறகடிப்போம். ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க யாரு, ஏன் ஒவ்வொரு மாதமும் வெளியே போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. பாஸ், எல்லாரும் எங்களை வேஸ்ட் பிளட்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க வெறும் ரத்தம் இல்ல. ஒவ்வொரு மாதமும் கர்ப்பப்பை ஒரு குழந்தையை வரவேற்க புதுசா ஒரு மென்மையான லேயரை உருவாக்கும். கருத்தரிப்பு நடக்கலன்னா அந்த லேயரும் அதுல இருந்த ரத்த நாளங்களும் உடைஞ்சு வெளியே வர்றதுதான் நாங்க. அதுதான் பீரியட்ஸ். ரத்தம் போகுதுன்னு சொல்றீங்களே, எவ்வளவு ரத்தம் போகும்? அது போகும்போது ஏன் இடுப்பு வலி, வயிற்று வலி வருது? ஏன் மூட் ஸ்விங்ஸ் வருது? ஏன் சில பேருக்கு பிம்பிள்ஸ் கூட வருது? பொதுவாக 30 முதல் 80 மில்லி லிட்டர் வரதான் ரத்தம் வெளியேறும். அதிகமாக தோன்றினாலும் உண்மையில இது குறைவான அளவுதான். வயிறு வலிக்க காரணம் கருப்பை சுருங்கி உள்ளே இருக்கும் படலத்தை வெளியே தள்ளுவதுதான். இதற்கு புரோஸ்டாகிளாண்டின்ஸ் காரணம். இடுப்பு ஏன் வலிக்குதுன்னா, கருப்பை சுருங்கும் போது அருகிலுள்ள தசைகளிலும் அதன் தாக்கம் ஏற்படலாம். ஹார்மோன் மாற்றங்களால் மூடு மாறலாம். சிந்தனையாளர்களே, ஒரு முக்கியமான தகவல். உலகம் முழுக்க சுமார் 1.8 பில்லியன் பெண்கள் மாதவிடாயை அனுபவிக்கிறார்கள். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் சராசரியாக 400 முதல் 500 பீரியட்ஸ் வரைக்கும் வரும். ஒரு பீரியட்ஸ் நேரத்தில் இரும்பு சத்து நிறைஞ்ச கீரை, பேரிச்சம்பழம், வைட்டமின் சி அதிகமுள்ள ஆரஞ்சு, நெல்லிக்காய், எலுமிச்சை, புரோட்டீன் நிறைஞ்ச முட்டை, பால், மேக்னீசியம் அதிகமுள்ள வாழைப்பழம், பாதாம் போன்ற சத்தான உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஜங்க் ஃபுடை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள். வலி குறைய வெந்நீர் பை பயன்படுத்தலாம். லேசான நடைப்பயிற்சி செய்யுங்கள். போதுமான தூக்கம் எடுத்துக் கொள்ளுங்கள். நிறைய தண்ணீர் குடியுங்கள். ஆனா 7 நாட்களுக்கு மேல ரத்தப்போக்கு இருந்தாலும், 1 மணி நேரத்துக்கே ஒரு பேட் முழுசாக நனைஞ்சாலும், கர்ப்பம் இல்லாம 3 மாதங்களுக்கு பீரியட் வராம இருந்தாலும், பெரிய பிளட் கிளாட்ஸ் தொடர்ந்து வந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுங்கள். இது போன்ற உடல்நலம் தொடர்பான பயனுள்ள தகவல்களுக்கு AI to Learn-ஐ ஃபாலோ பண்ணுங்க.